திமுகவுடைய அமைப்பு செயலாளர் டிகேஎஸ் இளங்கோவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல் முறையாக முதலமைச்சராகிட்டு திருச்சி கிழக்குக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டும் நம்ம திமுகவை பற்றியே அவர் விமர்சனம் செய்வது எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் அங்கே அவருக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக போவதாக சொல்லிவிட்டு, அந்த மக்களை பற்றியே கவலைப்படாமல் அவர்களுக்கு நன்றியும் தெரிவிக்காமல் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து அங்கே இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்யும் வகையிலே முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டினால்தான் அவர் காலங்காலமாக செய்து வருகிற அதை இப்பொழுது அங்கே திருச்சியிலே செய்திருக்கிறார். இது அந்த மக்களை மதித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சென்ற நடைபெற்ற கூட்டம் அல்ல. வரப்போகிற இடைத்தேர்தலில் எப்படியும் மீண்டும் வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக அவர் நடத்துகிற நாடகமாகத்தான் படுகிறதே தவிர மக்களை மதித்து அவர் சென்றதாக தெரியவில்லை. அதே போல் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நம்ம எதிர்கட்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்க நேரத்தில் தான் எல்லாமே கஞ்சா புழக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் சரி செய்வதுக்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்றது மாதிரி ஏன் வழி ஏன் திரும்பி பழி போடுறீங்கன்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் தானே ஆட்சியில் இருக்கார். இதெல்லாம் உடனே அடுத்த நாளே நிறுத்துவேன்னு சொன்னது யார்? அவருடைய பேச்சுக்களை கேட்டு பாருங்கள். தேர்தல் நேர பேச்சாங்க, நான் வந்த மறு நிமிடமே இதையெல்லாம் சரி பண்ணுவேன் என்று செய்தார். ஆனால் இன்னும் மோசமாக சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. நேற்று கூட ஒரு இளம்பெண், இலங்கையை சார்ந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை? திமுக ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் அனுமதி மறுக்கிறார்கள். அதைத்தான் காவல்துறை செய்கிறது. எங்களுடைய ஜென்செட் கூட்டத்திற்கு இடம் கொடுக்க மறுத்து விட்டார்கள். அதனாலே நாங்கள் அண்ணா அறிவாலயத்திலே நடத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்படி எல்லா வகையிலும் காவல்துறையை தவறாக பயன்படுத்துகிறார்களே தவிர முறையாக பயன்படுத்தாத ஒரு அரசாக இது இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மேலும் கெட்டு கொண்டு இருக்கிறது. கொள்ளைகள் தடுக்கப்படவில்லை. நான் வந்த மறுநாளே இதையெல்லாம் சீர் செய்வேன் என்று சொன்ன விஜய் அதையெல்லாம் செய்யவில்லை. பிறகு நாங்கள் குறை சொல்லாமல் என்ன செய்வோம்? அதே போல் திமுக அதிமுக வந்து கூட்டணி வச்சு அந்த ஆட்சியை அமைக்கிறது, இந்த ஆட்சியை கவுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க இது பண்ணாங்க, மறைமுகமாக இது சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் நம்ம தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் தேர்தல் பிரச்சாரம் தான். அதிமுகவில் இருக்கிற 25 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவளித்து வாக்களித்ததை நாம் பார்த்தோம். கொறடா உத்தரவை மீறி அதை செய்தார்கள். இவர் அவர்கள் ஆதரவை பெற்றுக்கொண்டு ஆட்சியில் இருக்கிறார். இவர் எங்களை பார்த்து நாங்கள் இருவரும் இணைந்து 50 ஆண்டுகள் காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் என்பது திமுக அதிமுக அரசியல் தான். அவர்களும் நாங்களும் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறோம். நாங்கள் தான் எதிர்கட்சிகள், வேறு எந்த கட்சியும் இங்கே பெரிய கட்சிகள் கிடையாது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி அவர்களோடு இணைந்து ஆட்சி அமைப்போம்? அந்த பொய்யை சொன்னதும் விஜய் கட்சியினர் தான். இந்த பொய்யை பிரச்சாரம் செய்ததும் ஊடகங்களின் மூலமாக இவர்கள் சமூக ஊடகங்களின் மூலமாக இந்த பொய்யை பிரச்சாரம் செய்ததும் விஜய் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான். இப்பொழுது அதை மீண்டும் சொல்கிறார்கள். காரணம், அங்கே இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த மக்களை மதித்து நமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்களே, அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டுமே என்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல் பொய்யை சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அதே போல் மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அந்த பிளவு ஏதாவது இருக்குங்களா? இல்லை எப்படி அவங்க கூட்டணியில் தொடர்றாங்களா? எப்படி அதை பற்றி தகவல் எதுவும்? அது மாதிரி அவங்க அது சொல்லியிருக்க, கூட்டணியிலே தொடர்கிறோம் என்றே சொல்லியிருக்கிறார். அவருடைய அறிக்கையிலே அது இருக்கிறது. நாங்கள் எங்கள் சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர திமுக கூட்டணியில் தான் இன்னும் இருக்கிறோம் என்பதையும் அவர் அதிலே சொல்லியிருக்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயனாருடன் செய்தியாளர் பாலமுருகன்.